அனுராதபுரம் அட்டமஸ்தானி பல்லேகம ஹேமரத்ன தேரர் அவரை பற்றி 2 செய்திகள் இருக்குது. ஒன்று அவருக்கு கடும் தண்டனை வாங்கி கொடுப்பதற்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் ஒரு தீர்மானம் ஒன்று எடுக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்து விரிவாக பார்க்கலாம். அதே நேரம் கசப்ப தேரர் இருக்கார் தானே, அவர் நேற்று ஒரு ஊடக சந்திப்பு ஒன்றை வைத்து சில முக்கியமான தகவல்களை சொல்லியிருக்கார். அதாவது இந்த ஹேமரத்ன தேரரை நீதிமன்றத்தில் முற்படுத்தினதே பிழை என்று சொல்லி வச்சுக்கார். எனவே வேறு என்ன எல்லாம் சொல்லி வச்சுக்கார் என்று சொல்லி இந்த காணொலியில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் நேற்று கைதி ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்தது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவருடைய உடலை பொறுப்பேற்பதற்கு உறவினர்கள் மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அது குறித்த விவரங்களையும் இந்த காணொலியில் பார்க்கலாம். அதே வேளையில் வாகனங்களுக்கான நம்பர் பிளேட்ஸ் இருக்குதானே, அது சம்பந்தமாக போலீசார் ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். அது குறித்தும் பார்க்கலாம். இந்த செய்திகளுடன் மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன. அத்துடன் கருத்தோவிய பகுதியில் இன்றைக்கு ஒரு சர்வதேச கருத்தோவியம். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இருக்கார் தானே, அவர் ஒரு வேலையை ஒன்று செய்கிறார், ஒரு காரியத்தில் ஈடுபடுறார். ஆனால் கடைசியில் ஃபெயில் ஆகிறார். அப்படி என்னதான் செய்கிறார் என்பது சம்பந்தமாக இன்றைய கருத்தோவிய பகுதியில் பார்க்கலாம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மே மாதம் 26ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். அனுராதபுரம் அட்டமஸ்தானி பல்லேகம ஹேமரத்ன தேரர் அவர் இப்போ நீதிமன்றத்தால் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கார். அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டதை பொதுமக்கள் மத்தியில் ஒரு கோபத்தை உருவாக்கியிருக்குன்னு சொல்லலாம். என்னதான் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பாக இருந்தாலுமே கூட பொதுமக்களுக்கும் ஒரு உணர்வு இருக்குது தானே, ஏன் இந்த பிக்குவை பிணையில் விடணும், வேறு யார் என்ன சொன்னால் பிடிச்சி உழுக்க வைக்கிறீங்கள், அதை பிக்குவை வெளியில் விடுறீங்கன்னு சொல்லி பொதுமக்கள் மத்தியில் ஒரு கோபம் இருந்தானே. இப்படியான சந்தர்ப்பத்தில் பாராளுமன்றத்தில் இருக்கிற பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க தானே, அவைகளுக்கு ஒரு சங்கம் ஒன்று இருக்குது. அந்த சங்கம் சார்பாக எல்லா பெண் பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒன்று கூடி ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறார்கள். என்னென்னு சொன்னால், நாங்கள் இதை விடக்கூடாது, இந்த கேஸை விடவே கூடாது, நாங்கள் எப்படியாவது புஷ் பண்ணி அழுத்தம் கொடுத்து அவருக்கு கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கணும் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த சிறுமி இருக்கிறாதானே, 13 வயது சிறுமி, அந்த சிறுமியை முதல்ல பாதுகாக்கணும். ஏன்னு சொன்னால் மிக முக்கியமான வழக்கொன்றினுடைய சாட்சியை அந்த சிறுமி தான். ஏற்கனவே இலங்கையில் இருக்கக்கூடிய சாட்சிகளுக்கு முக்கியமான வழக்குகளோட சம்பந்தப்பட்ட சாட்சிகளுக்கு என்ன நடக்குன்னு சொல்லி எங்கள் எல்லாருக்குமே தெரியும். எனவே அந்த சிறுமியை பாதுகாக்க வேண்டியது மிக மிக முக்கியமானது. அதற்கு என்ன செய்யலாம் என்றும், அதே வேளையில் இந்த பிக்குவுக்கு எப்படி தண்டனை வாங்கி கொடுக்கலாம், எப்படி சட்டங்களை பயன்படுத்தலாம், வேறு என்னென்ன எல்லாம் செய்யலாம் என்று சொல்லி பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று கூடி ஒரு விவாதம் ஒன்றை நடத்தியிருக்கிறார்கள். சில தீர்மானங்களை எடுத்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், இப்போ இலங்கை பாராளுமன்றத்தில் மொத்தம் 225 உறுப்பினர்கள். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முறை இருக்கிற பாராளுமன்றத்தில் மொத்தம் 22 பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள். ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாம் சேர்ந்து 22 பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள். அவைக்கு ஒரு சங்கம் ஒன்று இருக்கு, அசோசியேஷன் மாதிரி ஒன்று இருக்குது. அதுக்கு தலைமை தாங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அமைச்சர் சரோஜா சாவித்திரி போல், அவள் தான் தலைமை. எனவே அவாவினுடைய தலைமையில் தான் இந்த டிஸ்கஷன் நடந்திருக்கிறது. எனவே அடுத்த கட்டமாக இன்னும் நிறைய அமைப்புகள், நீதித்துறை சார்ந்த அமைப்புகள், சட்டத்தரணிகள், சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை கூப்பிட்டு பெரிய அளவில் ஒரு டிஸ்கஷன் ஒன்று வைக்கணும் என்று சொல்லி, எப்போ என்று சொன்னால் அடுத்த மாதம் 5ஆம் தேதி ஒரு பெரிய கலந்தாய்வு கூட்டம் ஒன்றை நடத்துவது என்று சொல்லி இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூடி முடிவெடுத்திருக்கிறார்கள். நல்ல விஷயம், வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். எப்படியோ விரைவாக செயல்பட்டு இருக்கக்கூடிய சட்டங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தி குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும். அதுதான் பொதுமக்களுக்கு வேணும். யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் நேற்று காலை கைதி ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்திருந்தார். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். புங்குடுதீவு மாணவி வித்யாவினுடைய அந்த படுகொலை வழக்குடன் சம்பந்தப்பட்ட 2வது முக்கியமான குற்றவாளி. ஏற்கனவே அவருக்கு மரண தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டு அது அப்பீல் கோர்ட், அதாவது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தால் உறுதிப்படுத்தப்பட்டது. அப்படியான சந்தர்ப்பத்தில் நேற்று தன்னுடைய உயிரை தானே மாற்றிருந்தவர். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு சொன்னால், அவருடைய உடல் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு போகப்பட்டது. என்னென்னு சொன்னால், பிரேத பரிசோதனை செய்யத்தானே வேணும். அந்த அடிப்படையாக ஒரு பரிசோதனை ஒன்று இருக்குது தானே, அதெல்லாம் செய்து எல்லாம் முடிச்சுட்டு அடுத்த கட்டம் என்ன செய்யணும்னு சொன்னால் உறவினர்களிடம் ஒப்படைக்கணும். அப்போ உறவினர்கள் என்று சொல்லி பார்க்க வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒன்று பூபாலசிங்கம் ஜெயக்குமார், அவருடைய மனைவி, அவர் தான் இறந்தவர், அவருடைய மனைவியும் அவருடைய சகோதரனும் வந்திருக்கிறார்கள் பார்க்குறதுக்கு. யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலில் பொடியை பார்த்துட்டு சொல்லியிருக்கணும், நாங்கள் இதை பொறுப்பேற்கல, எங்களுக்கு இந்த பொடி வேண்டாம், நாங்கள் போகிறோம் என்று சொல்லி போட்டு விட்டுட்டு போயிருக்கணும். அதுக்கு அவியல் சொன்ன காரணம் என்னென்னு சொன்னால், இறுதி சடங்கு செய்கிறதுக்கு எங்கள்கிட்ட காசு இல்லையப்பா, எங்களுக்கு இது தேவையில்லாவே எண்ணி போட்டு அவர்கள்
விட்டுட்டு போயிட்டார்கள். உண்மையிலேயே அதுதான் காரணமா அல்லது இறுதிச் சடங்கு செய்ய விருப்பம் இல்லையான்னு சொல்லி தெரியலை. ஏன்னு சொன்னால் இப்படியான ஒரு பின்னணியில் வந்து இனி அவற்றை பொடியை கொண்டு ஊருக்கு போய் செத்த வீடு செய்து செத்த வீட்டுக்கு ஊர்ச்சனங்கள் வருமோ வராதோ யாருக்கு தெரியும் தானே. எனவே இப்படியான சிக்கல்களை தவிர்க்கிறதுக்காக கூட இருக்கலாம். இருந்தாலும் இறுதிச் சடங்கு செய்கிறது எங்கள்ட காசு இல்லைன்னு சொல்லி போட்டு அவர்கள் பொறுப்பேற்கல. இப்போ வந்து அரசாங்கத்தினுடைய செலவில் வந்து நீதிமன்றத்தினுடைய உத்தரவை வாங்கி அரசாங்கத்தினுடைய செலவில் அந்த இறுதி கிரிகைகளை செய்வதற்கு தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மனுஷன் வந்து வாழ்கிற காலத்தில் எவ்வளோதான் கெட்டவனாக இருந்தாலும் செத்தா பிறகு அவன் மேலே ஒரு இரக்கம் வரும், ஒரு பரிவு வரும். அது நோமலானது. ஆனால் இந்த கேஸ் வந்து அதையும் தாண்டின வித்தியாசமான கேஸ். அப்போ ஒன்றுமே செய்யலாது. மன்னார் முள்ளிக்குளம் பகுதியில் இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய 753 ஏக்கர் காணியை மிக விரைவில் விடுவிக்கப் போவதாக உத்தரவாதம் வழங்கியிருக்கின்றார், வாக்குறுதி வழங்கியிருக்கின்றார் பாதுகாப்பு பிரதி அமைச்சர். என்னென்னு சொன்னால் மன்னார் செயலகத்தில் வந்து ஒரு கூட்டம் ஒன்று நடந்தது. மன்னார் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முள்ளிக்குளம் ஏரியாவில் மட்டும் மொத்தமாக 1012 ஏக்கர் காணி வந்து இராணுவத்தின் வசம் இருக்காம். அப்போ பெற்றுந்தொகை காணி தானே. அப்போ அதை வந்து விடுவிக்கிறதுக்கு நீண்ட காலமாக அழுத்தம் கொடுக்கப்படுது. அப்போ அது சம்பந்தப்பட்ட கூட்டம் ஒன்று நடந்தது. அதில் தான் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர வந்து இந்த வாக்குறுதியை கொடுத்திருக்கின்றார். மிக விரைவில் 753 ஏக்கர் காணியை வந்து நாங்கள் விடுவிக்கிறோம் என்று சொல்லி நேற்று வாக்குறுதி வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாதுகாப்பு பிரதி அமைச்சரோடு சேர்த்து பாராளுமன்ற உறுப்பினர்கள், திணைக்கள அதிகாரிகள், பொதுமக்கள் என்று சொல்லி ஏராளமானவர்கள் வந்து கலந்து கொண்டார்கள் என்று சொல்லி தகவல்கள் வெளியாகியுள்ளன. அனுராதபுரம் அட்டமஸ்தானி தேரர் பல்லேகம ஹேமரத்ன தேரர் அவரை வந்து நீதிமன்றத்தில் முற்படுத்தினதே பிழை என்று சொல்லி வச்சுக்கிறதாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கசப்ப தேரர், சாதாரண கசப்ப தேரர் இல்லை, வனவாசி கசப்ப தேரோ அவர் தான் சொல்லி வச்சுக்கார். அவரை வந்து நீதிமன்றத்தில் முற்படுத்தினதே பிழை என்று சொல்லி வச்சுக்கார். நாங்கள்லாம் பொதுமக்கள் வந்து கொதிச்சு போயிருக்கிறோம், நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு அவர் ஏன் பிணையில் விடுவிக்கப்பட்டவர், அவருக்கு பிணை கிடைச்சிருக்க கூடாதுன்னு சொல்லி பொதுமக்கள் கொந்தளிக்கும் போது அவர் சொல்லி வச்சுக்கார் நீதிமன்றத்தில் முற்படுத்தினதே சரியான பிழை என்று சொல்லி வச்சுக்கார். ஏன் அப்படி சொல்கிறாருன்னு சொன்னால் இந்த பிக்குமார் பிழை விட்டா பிக்குமார்க்குன்னு சொல்லி தனியொரு நீதிமன்றம் ஒன்று அமைக்கணுமாம். அப்படி ஒரு நீதிமன்றம் அமைக்கிறதுக்கு சட்டத்தில் இருக்காம், இலங்கையில் சட்டத்தில் வந்து இடம் இருக்காம். எனவே அந்த நீதிமன்றத்தை சொல்கிறது சங்க நீதிமன்றம் என்று சொல்லி, அந்த சொல்லியிருந்தா சங்கம் கரணம் கச்சாமி என்று சொல்லி அந்த சங்க நீதிமன்றம் வந்து அமைக்கிறதாம். அது பௌத்த முறையாம். அந்த மாதிரியான நீதிமன்றங்களில் தான் இந்த பிக்குமார் விடுற பிள்ளைகள் வந்து விசாரிக்கப்படணுமே ஒழிய பொதுமக்கள் விசாரிக்கப்படுற இந்த பொது நீதிமன்றங்களுக்கு இந்த வழக்குகளை கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி புதுசாக ஒரு கதையை கிளப்பி விட்டுருக்கார் வனவாசி கசப்ப தேரோ. அதோட இன்னும் மட்டும் சொல்லிக்கார் என்னன்னு சொன்னா இந்த மாதிரியான நீதிமன்றங்கள் அமைக்கிறதுக்கு இன்னமுமே பாராளுமன்றம் வந்து நிதி ஒதுக்கலையாம். பாராளுமன்றம் அதில் அக்கறை இல்லாமல் இருக்கா, நிதி ஒதுக்கலையாம். எனவே அதை முதல் செய்யணுமா. அப்படியான நீதிமன்றங்கள் அமைச்சு அதுக்குள்ளதான் விசாரிக்கப்படணும் என்று சொல்லி ஏன் சொல்லுங்க ஆகும். அப்போ தான் யாருக்குமே தெரியாமல் கமுக்கமாக விசாரித்து போட்டு நைஸாக அந்த பிக்குவுக்கு சார்பாக ஒரு சாட்சியை சொல்லி போட்டு ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டு பாதிக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் பாதிக்கப்பட்டார்களான். ஒருவேளை இவர் சொல்கிறபடி அந்த சங்க நீதிமன்றங்கள் அமைக்கப்படுமாக இருந்தால் அது இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து மூடி மறைக்கிறதுக்கு தான் உதவுமே தவிர நீதி கிடைக்கிறதுக்கு அது உதவவே உதவாது. தானே. வாகனங்களுக்கான இலக்கத்தகடுகள் நம்பர் பிளேட் சம்பந்தமாக போலீசார் சில முக்கியமான தகவல்களை வெளியிட்டிருக்கிறார்கள். என்னென்னு சொன்னால் புதிய நம்பர் பிளேட்டுகளை வந்து அச்சடிக்கிறதுல தாமதங்கள் ஏற்பட்டு கொண்டு வருது தானே. இப்போ கிட்டத்தட்ட 10 மாதங்களாக வந்து புதிய நம்பர் பிளேட்டுகளை வந்து அச்சடிக்க முடியலைன்னு சொல்லி, அப்போ அதுக்காக வந்து வாகனங்களை ஓடாமல் வச்சிருக்க முடியுமா? இல்லை தானே. அப்போ போலீஸ் வந்து என்ன சொல்லிக்கணும்னு சொன்னால் தயவு செய்து பழைய நம்பர் பிளேட்டுகளை, டேமேஜான நம்பர் பிளேட்டுகளை அல்லது பிழையான நம்பர் பிளேட்டுகளை வந்து பாவிக்காதீங்க. இப்போ சில பேர் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் சும்மா வெறும் மொட்டையாக வாகனத்தை ஓடுறதை ஆண்டி போட்டு எங்கேயோ கிடக்கிற ஒரு நம்பர் பிளேட் தூக்கி கொழி போட்டு சும்மா ஓடினோமா. என்னென்னு சொன்னால் நம்பர் பிளேட் இல்லாமல் வாகனத்தை ஓடினா அது எல்லாருக்கும் ஒரு சந்தேகத்தை கொண்டு வரும் தானே. அது மட்டும் இல்லாமல் ரோட்டில் நிற்கிற டிராஃபிக் போலீஸை வந்து கூந்து பார்ப்பினோம் என்ன நம்பர் பிளேட் இல்லாமல் வாகனம் போகுதுன்னு சொல்லி. இதுக்கு வந்து ஆர்டி ஒரு நம்பர் பிளேட்டை ஏதோ ஒரு நம்பர் பிளேட்டை கொண்டு வந்து கொழி போட்டு பேசாமல் போனால் ஒருத்தருக்கு ஒரு டவுட்டும் வராது தானே. எட்டி போட்டு சில பேர் அதையும் ட்ரை பண்ணுறதாம். போலீஸ் என்ன சொல்லிக்கணும்னு சொன்னால் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணாதீங்க. உங்களுக்கு நம்பர் பிளேட் இல்லைன்னு சொன்னால் ஒரு பிரச்சனையுமே இல்லை. A4 சீட் இருக்குது தானே அல்லது கார்ட்போர்ட் மட்டை இருக்குது தானே, அதை எடுத்து வடிவாக வெட்டி போட்டு அதில் வடிவாக பெரிய எழுத்தில் வந்து தெளிவாக எழுதி போட்டு வாகனங்களை ஓடுங்க, ஒரு பிரச்சனையுமே இல்லை என்று சொல்லி போலீஸார் ஒரு அனுமதி மாதிரி சொல்லியிருக்கின்றார்கள். எனவே தெளிவாக வடிவாக மாக்கரால் எழுதி போட்டு போய் சொல்லி அப்புறம் வாகனத்தில் வேகமாக போய்க்கலாம் கலண்டு விழுகிற மாதிரி ஒட்டக்கூடாது, வடிவாக ஸ்ட்ராங்காக ஒட்டி போட்டு போகணும்னு சொல்லி இந்த தகவலை வந்து போலீஸார் வெளியிட்டுள்ளார்கள்.
அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம், இது வந்து சர்வதேச கருத்தோவியம். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடன் சம்பந்தப்பட்ட கருத்தோவியம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய தோற்றத்தை பார்த்தாலே வித்தியாசமாக இருக்குது. இந்த கடல் கொள்ளையர்கள் என்று சொல்லுவோம் தானே, அந்த தோற்றத்தில் வந்து அவர் வரையப்பட்டிருக்கார். அது ஏன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும், இந்த ஈரானை சுற்றி பிளாக்கெட் போடப்பட்டிருக்கு தானே, முற்றுகை போடப்பட்டிருக்கு தானே, அது வந்து கடல் கொள்ளையற்ற வேலை என்று சொல்லி ஏற்கனவே ஈரான் குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருந்தது. எனவே அந்த அர்த்தத்தில் தான் அவர் வந்து ஒரு கடல் கொள்ளையர் போலவும் ஒரு பைரட்ஸ் போலவும் வந்து வரையப்பட்டிருக்கார். அப்போ அவர் என்ன செய்கிறார்னு சொன்னால் ஒரு போர்டை வச்சுட்டு போட்டை நோக்கி சுடுறார். அந்த போர்டுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. சிங்களத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இருந்தாலும் ஈரான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரானுடைய படமும் இருக்குது. இப்போ சுடுறாண்டு சுடுறார், எல்லா இடம் சுடுறார். பார்த்தா ஈரானை சுற்றி எல்லா இடமும் குண்டு விழுதே தவிர, குண்டு படுதே தவிர ஈரானுக்கு மேலே ஒன்றுமே படுதில்லை என்று சொல்லி இந்த கருத்தோவியம் வந்து வரையப்பட்டிருக்கிறது. எனவே எவ்வளோதான் சுட்டாலுமே வந்து ஈரானை வந்து ஒன்றுமே செய்ய முடியலை என்றதான் அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. இது வந்து ஒரு சிங்கள பேப்பரில் வந்த ஒரு கருத்தோவியம். எனவே இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளை. நன்றி, வணக்கம்.